நாம வந்து தூங்க செல்லும்போது நம்முடைய தலைமாட்டில வந்து 3 முடிச்சுகளை வந்து இந்த ஷைத்தான் வந்து போடுவான். அந்த 3 முடிச்சுகள்ல ஒவ்வொரு முடிச்சும் நம்ம தூங்கி எந்திரிக்கும் போது துவா சொன்னோம் ஒரு முடிச்சு அவிழ்க்கப்படும். 2வது முடித்து நம்ம ஒழு செய்தவனும் அவிழ்க்கப்படும். 3வது முடிச்சு நம்ம அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டியவுடன் அவிழ்க்கப்படும்னு நம்ம இந்த ஹதீஸையும் கேள்விப்பட்டிருப்போம். ஷைத்தான் வந்து நம்முடைய தலைமாட்டில வந்து அவன் 3 முடிச்சுகள் போடுகிறான்னா நீங்க பாருங்க அவன் எப்படி வந்து நம்மளுடைய தலைமாட்டில போடுறான்னு. நாம என்ன நினைத்து கொண்டிருக்கின்றோம், நம்மளுடைய ரத்த நாணங்கள்ல தான் ஷைத்தான் இருப்பான், நம்மளுடைய சிந்தனைகளை நம்மளுடைய அறிவை தான் அவன் தூண்டுவான், இப்படிதான் நம்ம கேள்விப்பட்டோம். ஆனா ஷைத்தான் வந்து நம்ம தூங்கும் வந்து 3 முடிச்சுகள் போடுறான். அந்த ஒவ்வொரு முடிச்சுகளும் அவிழ்க்கப்படுதுன்னு சொல்றாங்க. அப்போ ஷைத்தான் வந்து நம்ம கூட அவன் உலார்த்தி கொண்டே தான் இருக்கிறான், நம்ம கூடயே அவன் பிரயாணம் செய்து கொண்டே இருக்கிறான். நம்ம என்னென்ன செய்யறோமோ அவன் அதை நம்ம கூடயே இருக்கிறான், நம்ம கூடயே பாக்குறான். நம்ம நல்லதை செய்யறத அவன் தடுக்கக்கூடியவனா இருக்கிறான். பாத்ரூம் செல்லும் போதும் அல்லாமா மின்னல் குப்சி வல் கபாய்சின்னு துவா சொல்றோம். அப்போ பாத்ரூம் முடிச்சுட்டு வெளியே வரும்போதும் அல்லாமா குஃப்ரானகான்ற துவாவும் சொல்றோம். அப்போ என்ன சொல்றாங்கன்னா அந்த பாத்ரூம்ல பல ஜின்கள் பல ஷைத்தான்கள் அந்த பாத்ரூம்ல இருக்கு. அதனால அந்த ஷைத்தானோட தீங்குல இருந்து பாதுகாப்பு பெறணும் அப்படின்னு தான் நம்ம அந்த பாத்ரூமுக்கு செல்லக்கூடிய துவா ஓதுறோம். நம்ம அப்படி ஓதாம வந்தா அந்த பாத்ரூம் மூலியமாக வந்து ஒவ்வொரு ஜின்களும் ஒவ்வொரு ஷைத்தான்களும் நம்ம கூடியவே அது வெளியே வந்து நம்ம கூட இருக்கக்கூடிய நம்ம தாய்களையோ நம்மளுடைய பிள்ளைகளையோ நம்மளுடைய மனைவிகளையோ அது வந்து வழிக்கு எடுத்துக்கிட்டே இருக்கும், வந்து கோபம் ஊட்டும், நம்ம கூடிய வந்து பிரச்சனைய கொடுக்கும். ஒவ்வொரு பிரச்சனைகளை அந்த ஷைத்தான் வந்து தூண்டிக்கிட்டே இருக்கும். இதனாலதான் ஒவ்வொரு விஷயம் செய்யும் போதும் அல்லாஹ்வின் தூதர் வந்து துவாவை சொல்லுங்க, ஏன்னா நம்மளை வந்து ஷைத்தான் வழிக்கெடுக்கிறான், நம்ம கூடியதான் அவன் இருக்கிறான்றத நம்ம வந்து விளங்கி ஷைத்தானை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும்.